hallelujah, 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 hallelujah. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தைகேட்டுவும் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தைகேட்டுவும் வாதம் வந்தே. தன் ஜெப வேலை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் ஜெப வேலை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. என்னாலும் உறவாட அருள் செய்யுமே, கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே, கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேலை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே அமர்ந்திடுவோ, கண்ணீரின் ஜெபம் கேளுமே, கருணையின் பிரவாகம் நீரே. நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே அமர்ந்திடுவோ,
எங்களை நேசிக்கிற பரலோக தந்தையை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தர்மையான ஜூன் மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தரை நடத்தி கொண்டு வருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். உம்மை துதித்து ஆராதிக்கும்படியாக தேவரீர் பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே பாடப்படுகிற பாடல், துதி, வசனம் எல்லாவற்றையும் பரலோகத்தின் தகப்பன் ஆசீர்வதித்து தருவீராக. தடைகளை நீக்கி போடும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த ஆராதனை உடைய கரத்திலே சமர்ப்பித்து எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். சேனைகளின் தேவன், ஐநூற்றி 7வது பாடல். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலோ, எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலோ, பகத்திடுவான், நொறுக்கிடுவான், ஜெயத்தை தந்திடுவான். அல்லேலூயா. பகத்திடுவான், நொறுக்கிடுவான், ஜெயத்தை தந்திடுவான். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனையின் கர்த்தரை நம்பிடுவோம், பாக்கியம் அடைந்திடுவோம். சேனையின் கர்த்தரை நம்பிடுவோம், பாக்கியம் அடைந்திடுவோம். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். அல்லேலூயா. உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன், எதிர்ப்புகள் ஏராளம் பெருகினாலும் ஜெய கர்த்தர் நமக்குண்டு. எதிர்ப்புகள் ஏராளம் பெருகினாலும் ஜெய கர்த்தர் நமக்குண்டு. ஜெயம் தருவான், ஜெயத்திடுவோம், ஜெயம் பெற்று வாழ்ந்திடுவோம். அல்லேலூயா. ஜெயம் தருவான், ஜெயத்திடுவோம், ஜெயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார்.
நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நான் ஆசையாய் தொடருகிறேன். பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் தொடர்ந்து ஓடுகிறேன். எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நான் ஆசையாய் தொடருகிறேன். பின்னானவை மறந்து முன்னானவை நோக்கி, பின்னானவை மறந்து முன்னானவை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். ஆசையாய் தொடருகிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நான் ஆசையாய் தொடருகிறேன். பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். போராட்டம் போராடி ஓட்டத்தை முடித்திடவே. நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை முடித்திடவே. விசுவாசம் காத்துக் கொள்வேன். நான் விசுவாசம் காத்துக் கொள்வேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நான் ஆசையாய் தொடருகிறேன். பாடுகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவேன். ஆசையாய் தொடருகிறேன். நான் ஆசையாய் தொடருகிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நான் ஆசையாய் தொடருகிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நான் ஆசையாய் தொடருகிறேன். கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாகவும் கொரோனா வியாதியை
தேவன் தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தி ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாகும் மனைவி அவர்கள் ஜெபிப்பார். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோபிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நாளில் உம்மை தொழுது கொள்ளவும் ஆரோக்கியமாக இருக்கவும் தக்கதாக ஆராதிக்கவும் தக்கதாக நீர் கொடுத்ததான நல்ல சுகபலன் ஆரோக்கியத்துக்காக ஜீவனுக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுராஜா, நாங்களும் சபையாரும் சேர்ந்து அந்த ஆன்லைனில் ஆராதிக்கத்தக்கதாக நீர் பாராட்டின இறக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆகிலும் அப்போ நாங்கள் சோர்ந்து போகாதபடி சீக்கிரமாய் பெரியது ஒரு விடுதலையை கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் குடும்பத்தோடு சபையில் வந்து ஆராதிக்கத்தக்கதாக பெரிய விடுதலை நீங்கள் சீக்கிரம் தாங்கப்பா. அப்பா, நாங்கள் அசட்டை பண்ணின நாட்களை மன்னித்து மறந்து எங்களுக்காக நீ கிரீச்சு வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய நாம மகிமைக்காக அப்பா உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் வரத்தக்கதாக பெரியதொரு விடுதலையை நீங்கள் கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்க முடியாதபடி சிறைப்பட்டு இருந்ததை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து விடுவித்தது போல அப்பா நீர் எங்களுக்காக கிரீச்சியும்படி ஜெபிக்கிறோம். ஜனங்களும் நாங்களும் சோர்ந்து போயிருக்கிறதான அந்த நாட்களில் ஆலய பிரகாரங்களுக்கு வர முடியாதபடி அப்பா நாங்கள் சோர்ந்து போய் இருக்கிறத நீங்கள் அறிந்திருக்கிறபடினால விடுதலையோடும் ஆராதிக்கும்படி திறந்த வாசலை நீ கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகம் அப்பா எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். இளைப்பாறுதல் தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த வேலை நினைவு கூறுகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே அப்பா அவருடைய இருதயம் அனல் மூட்டி எழுப்பப்படட்டும் ஐயா. பெரியதொரு விடுதலை நீங்கள் கட்டளையிட்டு பிள்ளைகள் சந்தோஷமாய் ஆராதிக்கத்தக்கதாக நீங்கள் கிரீச்சை வேணுமா ஜெபிக்கிறோம். நம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஐயா. இந்த வாதையிலிருந்து அப்பா தேசத்துக்கும் தேசங்களுக்கும் அப்பா எங்களுடைய இந்திய தேசத்துக்கும் விடுதலை நீங்கள் கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்பா இறங்க செய்யாம வேறொரு வழியிலப்பா தேவரீர் அப்படியா இறங்குவீராக. உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்க வேணுமா ஜெபிக்கிறோம். அப்பா நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சீக்கிரமா அப்பா பெரியதொரு விடுதலை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுராஜா, எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு நீங்க மனம் இறங்குங்க. அழிந்து போகாதபடி ஜனத்தின் மேல மனம் இறங்குங்க. விசேஷமாய் ஜனங்களுக்கு அவங்களுடைய சமூகத்தில் வருகிற சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே அப்பாவுடைய ரத்தம் எங்களுக்காக சித்தப்பட்ட ரத்தம் தெளிக்கிறோம் ஆண்டவரே. ரபாநிதி ஆலபாஷகனபா ஓதிதி ஆனிதி ஆலபல பௌரி ஆனிகாரதி ஆஷகனபா. எகிப்து முழுவதும் சங்கார தூதர் அப்பா சங்கரிக்கும்படியாய் அலைந்து திரிந்த போதும் அப்பா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை நீ வைத்தீர. அவங்க வீடுகளுக்குள்ளே அறைகளுக்குள்ளே அப்பா பஸ்காவை ஆசிரித்தவர்களாய் உண்மை ஆராதித்தது போல அப்பா எங்களுடைய பிள்ளைகளை நீங்க அப்படியாய் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இலைக்கால்களில் பிள்ளைகளுடைய சரீரங்களில் அப்பா எங்களுக்காக சிந்தின ரத்தம் பூசுகிறோம் ஐயா. நீ பாதுகாத்து வழி நடத்துங்க அப்பா. சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நீங்க ஆறுதல் படுத்தி ஆரோக்கியப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களுக்கு தேவையான சரீர சுகபலன் ஆரோக்கியம் கொடுத்து பிள்ளைகளை நடத்துங்க. ஆவைக்கு ஏற்றபடி உமக்கு பிரியமாய் நடக்கும்படியா எல்லா கற்பனைகளின்படி நியமங்களின்படி நடக்கத்தக்கதாக அப்பா இன்னும் உண்மை கட்டி சேரும்படியா விசேஷத்த கிருபைகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கபடியா ஜெபிக்கிற. சிறு வயது முதற்கொண்ட பெரியவர்கள் வரைக்கும் அப்பா பெரிய எழுப்புதல் அப்பா சபைக்குள்ளே உண்டாகத்தக்கதாக நீங்க உருவாக்குங்க கர்த்தாவே. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேலையில அப்பா வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். டேடியார் மூலமா எங்களோடு கூட பேசுவீராக. ஒரு தானியால பாஷகன பல பௌரியா அப்பா நீங்க பேசுகிற தெய்வம் நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கலாத்தியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அறையப்பட வேண்டியவைகள். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்.
மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார், சிலுவையில் அறைந்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளை மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை. ரோமர் 8:5 வாசிக்கலாம். ரோமர் 8:5 வாசிக்கலாம். அன்றி மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார். நம்முடைய சிந்தனை மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழைத்தால் பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாலை 5 மணிக்கு எழுந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆவி உற்சாகப்படுத்தும். ஆனால் மாம்சமோ ஒத்துழைப்பு அளிக்காது. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா? ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சமோ பலகீனம் உள்ளது. மாம்சத்தின் கிரியைகளை குறித்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 19, 20, 21 வசனங்களில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், இவையெல்லாம் இந்த உலகத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களாய் இருக்கிறது. அடுத்த வசனம் 21வது வசனம். பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பொறாமை, கொலை, வெறிகள், பிரிவினைகள், சண்டைகள், மார்க்க பேதங்கள், இவையெல்லாம் மாம்சத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. இவையெல்லாம் அழிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டிய காரியம் என்ன? ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டு நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது. நம்முடைய பழைய மனுஷன் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். முதலாவது மாம்சத்தின் கிரியைகள் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இரண்டாவது பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட வேண்டும். பொய் பழைய மனுஷனுடைய சுபாவமாய் இருக்குமேயானால் அது சிலுவையில் அறையப்பட வேண்டும்.
தேவனுடைய பிள்ளைகள் பொய் பேசுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. கோபம் பழைய மனுஷனுடைய சுபாவமாய் இருக்குமையானால் அது சிலுவையில் அறையப்பட வேண்டும். மோசே கோபக்காரனாய் இருந்தான், ஆனால் கர்த்தர் சாட்சி கொடுத்தார், பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மோசேயை போல சாந்த குணம் உள்ளவனை நான் பார்த்ததில்லை. சாந்தம்தான் புதிய மனுஷனுடைய சுபாவமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையின் சுபாவமாய் இருக்கிறது. அநேகர் எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். கொலைசியர் 3:9 வாசிக்கலாம். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான். கொலைசியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போடுங்கள். தேவனுடைய தூதர்கள் ஆபிரகாமுடைய வீட்டிற்கு போகிறார்கள். ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார்கள், ஏற்ற நாளிலே உன் மனைவி கர்ப்பம் தரிப்பாள் என்று சொன்ன பொழுது அவள் நகைத்தாள், கூடாரத்துக்குள்ளே இருந்தாள். தூதர்கள் சொன்னார்கள், உன்னுடைய மனைவி நகைக்கிறாள். ஆனால் சாராள் சொன்னால், நான் நகைக்கவில்லை என்று சொன்னான், பொய் சொன்னான். ஊழியக்காரங்கள்டே பொய் சொன்னான். வேதம் என்ன சொல்கிறது? பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனை களைந்து போடுங்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மைதான் புதிய மனுஷனுடைய சுபாவமாய் இருக்கிறது. பொய் வந்து பழைய மனுஷனுடைய சுபாவமாய் இருக்கிறது. இந்த பழைய மனுஷனை தான் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறார்? சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்கிறார். ஆவிக்குரிய ஜீவியத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, ரட்சிக்கப்படுவதற்கு பின்பு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம் பொய் பேசுகிறவர்களாய் இருந்திருப்போம். ஆனால் ரட்சிக்கப்பட்டதற்கு பிற்பாடு நாம் உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டும். தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து வரக்கூடிய நாம் உண்மையோடு கூட நாம் தேவனுடைய அலங்கத்திற்குள்ளே நாம் கடந்து வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பொய்யை தேவன் வெறுக்கிறார். உண்மையுள்ளவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். செம்மையானவர்களோ அவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். எபேசியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். எபேசியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால், நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். மெய் என்பது என்ன? உண்மை.
உண்மையை பேசு, பொய் பேசாத. கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிற நாம் உண்மையோடு வருவேன். பொய்யை களைந்து எறிய வேண்டும். அதே அதிகாரத்தில் 31வது வசனத்தை வாசிக்கலாம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. கோபம் நம்மளை விட்டு நீங்க வேண்டும். மூர்க்கம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். இந்த மூர்க்கம் தான் என்ன செய்கிறது என்றால் ஒரு மனிதனை கொலைபாதகனாய் மாற்றி விடுகிறது. ஒரு நிமிஷம் அவங்க தங்களை அறியாமல் அதை செய்து விடுகிறார். கொலைகாரர்களாய் மாறி விடுகிறார். பழி வாங்குதல், பழி செய்தல் கர்த்தருக்குரியது என்று வேதம் சொல்கிறது. ஆனபடியினால் தேவனுடைய பிள்ளைகள் சாந்த சொருபியாய் மாறிவிடவே, சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். தம்முடைய வழியை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார் என்று சங்கீதத்திலே பார்க்கிறோம். சிலர் எப்ப பார்த்தாலும் கோவப்படுகிறவர்களாய் இருப்போம். எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுகிறவங்களாய் இருப்போம். அன்பு சகலவித பாவங்களை மூடும் என்று வேதம் சொல்கிறது. ஒருவர் பேரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய சுபாவமாய் இருக்கும். உன்னை நேசிக்கிறது போல பெண்ணை நேசி, நியாயப்பிரமாணம் முழுவதும் அடங்கும் என்று இயேசு சொன்னார். நியாயப்பிரமாணத்தில் பிரதானமானது எது என்று இயேசுவின் இடத்திலே கேட்டபோது, உன்னை நேசிக்கிறது போல பெண்ணையும் நேசி, அன்பு கூறு. உபாகம் 6:6 முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறு. முழு ஆத்துமாவோடு அன்பு கூறு, முழு இருதயத்தோடு அன்பு கூறு, முழு பலத்தோடு அன்பு கூறு. அன்பினால் ஒருவரை ஒருவர் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஆரம்ப நாட்களிலே நாம் அன்புள்ளவர்களாய் இருந்திருப்போம். சபையிலே அன்பு இருந்திருக்கும். ஆனா இப்ப இருக்காது. அதை கண்டுபிடித்து நாம் கலைந்து எரிகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய அன்புக்குள்ளே நாம் கடந்து வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை வாசிக்கலாம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலான கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு
உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நாம் யாருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டோம்? தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆதாம் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டான். ஏவாள் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டான். பிலிப்பு இயேசுவின் இடத்திலே கேட்டான், பிதாவை காண்பியும் அது எங்களுக்கு போதும். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். நாம் யாருடைய சாயலாய் இருக்கிறோம்? தேவனுடைய சாயலாய் இருக்கிறோம். தேவனுடைய சாயலை நாம் வெளிப்படுத்தி காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பின் மூலமாக, சாந்தத்தின் மூலமாக, சகிப்பு தன்மையின் மூலமாக. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு இச்சைகளாலான கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போடுங்கள். பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போடுங்கள். உள்ளத்தில் புதிதான ஆவியுள்ளவர்களால் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நியூ மேன். நான் ஒரு புதிய மனிதன். மறுபடி நான் பிறந்திருக்கிறேன். எப்படி மறுபடி பிறந்திருக்கிறேன்? ஞானஸ்நான உடன்படிக்கையின் மூலமாக. பழைய மனுஷன் செத்து புதிய மனுஷனாய் நான் அவதரித்திருக்கிறேன், தோன்றி இருக்கிறேன். பழைய மனுஷனுடைய சுபாவம் என்றோ சிலுவையில் அறையப்பட்டாகிவிட்டது. ஞானஸ்நான உடன்படிக்கையின் மூலமாக பழைய மனுஷன் செத்து புதிய மனுஷனாய் அவதரித்திருக்கிறோம். கீழ்ப்படியாமை பழைய மனுஷனுடைய சுபாவம். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மனைவிகளை உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எனக்கு செவி கொடுங்கள், என்னுடைய வார்த்தையை கவனியுங்கள். அநேகர் தேவனுடைய வார்த்தையை கவனிப்பதே கிடையாது. தேவன் என்ன பேசுகிறார் என்பதை கவனிப்பது கிடையாது. இந்த வார்த்தை எதற்காக? உங்களுக்காக. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரம்
அதிலே 21வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். திருவசனத்தை என்ன செய்யணும்? சாந்தத்துடன் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒருவேளை உங்களுக்கு நேராய் பேசிக் கொண்டிருக்கலாம். அப்போ உங்களுடைய இருதயத்திலே கையை வைத்து பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லி சாந்தத்துடன் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இல்ல பாஸ் எனக்கு தான் பேசுறாரு, உங்களுக்கு பேசுவதற்காகத்தான் போதகரை கர்த்தர் சபையிலே நியமித்து வைத்திருக்கிறார். அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாய் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்கிற போது திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாய் இருங்கள். அநேகர் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் இருப்போம், ஆனால் அதன்படி நடக்கிறவர்களாய் இருப்பதில்லை. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். நாட்டப்பட்டது, கர்த்தருடைய வசனம் நாட்டப்பட்டது. எங்க? இருதயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறது. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் 100 மடங்கு பலனை கொடுத்தது. ஏன்? அது வேர் விட்டது. கனி கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுக்கிறான் என்று யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கனி கொடுப்போம், ஆனா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறோமா? ஆவியின் கனிகள் 9: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். தேவனுக்காய் நாம் பிரகாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய கரத்திலே நாம் உபயோகப்படுகிற பாத்திரங்களாய் இருக்க வேண்டும். அதற்கு கர்த்தருடைய வசனம் நமக்கு அவசியம். கர்த்தருடைய வார்த்தை இல்லாதபடி, வசனம் இல்லாதபடி நாம் இந்த உலகத்தில் கரைப்படாதவர்களாய் ஜீவிப்பது கஷ்டமான காரியம். கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வசனத்தின்படி நடக்க வேண்டும், வசனத்தின்படி வாழ வேண்டும். அது இருதயத்தில் நாட்டப்பட்ட ஒரு காரியம். விவசாயி என்ன பண்றாரு? விவசாயம் பண்ணுகிற போது உழுறாரு நிலத்தை, அடுத்து என்ன செய்யறாரு? விதைக்கிறார். அதே போல கர்த்தருடைய வசனம் விதைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய இருதயத்தில். பலன் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தோட்டக்காரன் பிரயாசப்படுகிறான். இயேசு தோட்டக்காரர்.
நல்ல கனி கொடா மரம் எதுவோ அவை வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் என்று வேதம் சொல்கிறது. இயேசு பசியுடன் இருந்தார். அத்தி மரத்தை கவனித்து பார்த்தார். அதுல பலமே இல்லை, ஆனா பசுமையாய் இருந்தது. அதனால் பிரயோஜனம் இல்லை, இயேசுவுக்கு பயன்படவில்லை. இயேசுவுக்கு பயன்படுகிற பாத்திரம் இயேசுவுக்கு பயன்படுகிற பாத்திரம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், கலாத்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். கலாத்தியரின் புஸ்தகம் 6:14 வாசிக்கலாம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. இயேசு சொல்கிறார், அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மேன்மை பாராட்ட என்னிடத்தில் அநேக காரியங்கள் உண்டு, ஆனாலும் என்னுடைய பலகீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையை குறித்து மட்டுமே நான் மேன்மை பாராட்டுவேன். சிலுவையை குறித்து மட்டுமே நான் மேன்மை பாராட்டுவேன். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன். உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது. உலகத்தின் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை தலை தூக்காதபடி நாம் ஜாக்கிரதை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஐஸ்வர்யமான வாலிபன் இயேசுவின் இடத்திலே வந்தான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். மோசேயினுடைய நியாய பிரமாணங்களை எல்லாம் கை கொள்றையா? சிறு வயது முதற்கொண்டு கை கொள்கிறேன். ஆகிலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. உன்னிடத்தில் இருக்கிறதை விட்டு தரித்திரர்களுக்கு கொடு. அவன் துக்க முகத்தோடு கடந்து போனான். அவன் தரித்திரனுக்கு ஆகணும் வித்து அப்படின்றது அவன் இயேசுப்பாவுடைய குறிக்கோள் அல்ல. அவனுடைய இருதயம் செல்வத்தின் மேலே இருந்தது, பணத்தின் மேலே இருந்தது. அநேகம் ஆயிரம் பொன்னையும் வெள்ளியும் பார்க்கிலும் நீர் விரும்பின வேதமே நலம் என்று 119ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான். நம்முடைய குறிக்கோள் பொன்னல்ல, பொருள் அல்ல. அவை நமக்கு தேவை, அவ்வளவுதான். அதை தேவை என்று நாம் சம்பாதிக்கிறோம்.
அதன் மேலே நம்முடைய இருதயத்தை வைக்க கூடாது. உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள் என்று இயேசு சொல்கிறார். அங்கே திருடர்கள் இல்லை. நம்ம இந்த உலகத்திலே ஒண்ணுமே இல்லாத தரித்திரர்களாய் வாழ வேண்டும் என்ற நோக்கம் அல்ல. இந்த உலகத்திலே நமக்கு நல்ல ஆஸ்தி தேவை, வீடு தேவை, வாசல் தேவை, நிலம் தேவை, எல்லாம் தேவை. ஆனால் அதன் மத்தியிலும் தேவனுக்காய் நாம் பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிலே ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். மெய்யான ஒளியாம் இயேசுவை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நற்செய்தி மற்றவர்களுக்கு செல்ல வேண்டும். அது நம்முடைய நோக்கமாய் இருக்க வேண்டும். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன். இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று இயேசு சொல்கிறார். கலாத்தியர் 2:20 அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, எனக்குள் இயேசு பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, எனக்குள் இயேசு பிழைத்திருக்கிறார். கலாத்தியர் 2:20 நினைக்கிறேன், வாசிக்கலாம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், இனி நான் அல்ல அப்படின்ற அனுபவம் ஒவ்வொரு ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களுக்குள்ளேயும் வர வேண்டும். உடனே நாம் கோபப்பட்டு விடக்கூடாது, உடனே நாம் எரிச்சல் அடைந்து விடக்கூடாது. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன், வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். எப்படி இதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள்? அந்த உலகத்தின் வழிபாடுகளுக்குள் சென்றபடியினாலே தானே அதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். உலகமே பின்னா சிலுவை முன்னா, உலகமே பின்னா சிலுவை முன்னா
இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. உலகம் எனக்கு பின்னால், சிலுவை எனக்கு முன்னால். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறொன்றை உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இங்கே துக்கப்படுகிறார் அப்போஸ்தலன் பவுல். வாலிபர்களை, பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பொல்லாங்கனை அவர்கள் ஜெயித்தார்கள். யாரு? வாலிபர்கள். பிசாசை ஜெயித்தார்கள். இயேசு பிசாசை ஜெயித்தார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயமல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயமல்லேலூயா அவர் நாமத்துக்கே. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை காத்துக்கொள். அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிறார். என்னத்தை ஒப்புவித்திருக்கிறார் கர்த்தர். நம்முடைய கரத்திலே கர்த்தர் என்னத்தை, எதை கொடுத்திருக்கிறார்? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியின் அபிஷேகம், ஹோலி லைஃப், பரிசுத்த வாழ்க்கை, ஞானஸ்நான உடன்படிக்கை, ஆவிக்குரிய வரங்கள். சிலர் ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்வோம், அதை உபயோகப்படுத்தாமல் இருப்போம். ஆவிக்குரிய வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிறான். பெற்றுக்கொள்றது ஒரு காரியம்தான், அதை அனல் மூட்டவே. ஒருவேளை நாம் பெற்றுக்கொண்டு அதை பயன்படுத்தாமல் வைத்திருப்போமே, ஆனால் இன்னைக்கு பயன்படுத்த முயற்சி பண்ணுவோம். 5 கச்சாடிகள் இயேசுவுக்கு உதவியாய் இருந்தது. வீட்டுக்குள்ளே இருந்த வெண்கல பாத்திரத்தையோ வெள்ளி பாத்திரத்தையோ இயேசுப்பா கேட்கல. ஜாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள். தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது. இவ்வளவு சுவையான ரசத்தை பின்பு கொடுப்பானே. வாலிபர்களை, பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபர்களை, பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர் இல்ல, 2 கொரிந்தியர் 4:10. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை
மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இயேசு ஜீவன். அப்போஸ்தலன் பவுலுக்கு ஜீவன் கொடுத்தது இயேசு. எதற்காய்? ஊழியத்திற்காய். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு வழி, சத்தியம், ஜீவன். குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஏசப்பா யாருக்குள்ள இருக்காரோ அவன் ஜீவன் உள்ளவன். ஏசப்பா யாருக்குள்ள இல்லையோ அவன் ஜீவன் இல்லாதவன். இயேசுவினுடைய ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமே பின்னால், சிலுவையை முன்னால், சிலுவையை முன்னால். உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருள் ஆவி உடமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருள் ஆவி உடமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நாடவராலயம் எனக்குள்ளே இயேசு, நாடவராலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையில் எப்போது துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையில் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனைகள், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பா முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பா முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோம்
வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்காதிருக்க நிச்சயித்திருக்கிறேன். வாழ்வோ சாவோ, எதுனாலும் சரி, வல்ல தூதர் இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கிறேன். லவ், இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. எதுவானாலும் நான் இயேசுவை நேசிப்பேன். இயேசுவுக்கு முதலிடம். இயேசுவை என் வாழ்வின் குறிக்கோள். அவரை அடைய வேண்டும் என்பது என்னுடைய லக்காய் இருக்கிறது, நோக்கமாய் இருக்கிறது, குறிக்கோளாய் இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். வாழ்வோ சாவோ வல்ல தூதர எதுவுமே என்னை பிரிக்கவே முடியாது கிறிஸ்துவின் அன்பை விட்டு. நிச்சயித்திருக்கிறேன், நிச்சயித்திருக்கிறேன். Glory to God. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Thank you, Father. Oh, praise the Lord. Hallelujah. 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 நாம் எல்லாரும் அப்படியே எழுந்திருப்போம் கர்த்தருடைய பிரசன்னத்தில். ஓ ரந்தரா பௌஷ்யாங்கரா பாலா ஷபரா பாலா தூரா பாலா பௌஷ்யாந்தரா பாலா தூரா பாலா. ஓ praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஓ praise the Lord, 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 praise the Lord. விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவே. விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவே. ஆசையாய் தொடருகிறேன், நான் ஆசையாய் தொடருகிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நான் ஆசையாய் தொடருகிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஆசையாய் தொடருகிறேன். பாடுகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன், தொடர்ந்து ஓடுகிறேன், தொடர்ந்து ஓடுகிறேன்.
விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாள் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர், அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், உனக்கு சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தந்தையை நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனை ஆசுவத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசினீர், அதற்காக மாம்சத்தின் கிரியைகளை சிலுவையில் அறைய, பழைய மனுஷனை சிலுவையில் அறைய, உலகத்தை சிலுவையில் அறைய நீர் எங்களோடு இடைப்பட்டீர், அதற்காக தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள, புதிய மனுஷனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்த பரலோகத்தின் தகப்பன் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கேட்ட திருவசனத்தை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்க பரலோகத்தின் தகப்பன் உதவி செய்யும். இதயத்தில் நாட்டப்பட்டதாய் யாக்கோபு 1:21 யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆம் தகப்பனை, எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் நாட்டப்பட்டதாய் இருக்கிற அந்த திருவசனத்தை நாங்கள் பிடித்து கொண்டவர்களாய் சுடர்களைப் போல பிரகாசிக்க எங்களுக்கு பரலோகத்தின் தந்தை அருள் புரியும்படியாய் ஜெபிக்கிறோம். வருகிற வாரம் முழுவதும் அற்புத ஆச்சரியமாய் நடத்தும் கிருபை பிள்ளைகளை தான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட, விசேஷமாக உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.